கம்ருதீன் யாரு? அவர பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கமருதீன் சொல்றது அவர் வந்து ஒரு வைபான பர்சன். அவர் இருந்தாருன்னா அந்த இடமே சூப்பரா இருக்கும். ஓகே. சிரிக்க வச்சுட்டே இருப்பாரு. ரொம்ப லைவ்லியா இருக்கும் அவர் இருந்தாருன்னா. ஜாலியா இருக்கும். ஓகே. இப்ப நம்ம என்ன சொல்றது, ஒரு டூர் போறோம் அப்படின்னா அவர் வரல அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஐயோ வரலையோ அப்படின்ற மாதிரி தோன்ற அளவுக்கு இருப்பாரு அவர். அந்த மாதிரி ஃபுல்லா வைப் பண்ணிட்டு இருப்பாரு. காமெடி அந்த மாதிரி ஜாலியா இருக்கும் அவரு. ஆனா உள்ள வேற மாதிரி இருக்காரு. என்னன்னா யாரு ஆரம்பத்துல எல்லாருக்குமே ஈவன் பாக்குற எல்லாருக்குமே ரொம்ப ஆட்டிடியூடோ ரொம்ப திமிரு பிடிச்சவனோ வாயில வந்துட்டு ஒரு துடுக்கான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றாரு. ஏன்னா வந்து திவாகர் அவர்களை நிறைய தடவை இவர் வந்து நிறைய வார்த்தையில திட்டிருக்காரு. நீ மூடு, நீ ஒரு ஆளா, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை, அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே அவர் சொல்லியிருக்காரு. திவாகர் தான் வந்து அவரை ட்ரிகர் பண்றது, தூண்டி விடுறது. ஸோ அதான் இப்போ நீங்க அந்த ஃபர்ஸ்ட் வீக்லயே பார்த்துருப்பீங்க. பாரு வந்து சாப்பிடாம இருப்பாங்க, சாரி சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிடாம இருப்பாங்க. இவரு போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா புரியும், இனிஷியலா அவர் பேசும்போது எல்லாத்தையும் மரியாதையா பேசுவாரு. இவரு தான் அந்த மாதிரி ஒரு மாதிரி பேசவும் டக்குன்னு இவருக்கு கோவம் வந்து அப்படி ஆயிடுது. இப்போ பாரு கிட்ட வந்து சாரி சொல்லுங்க அப்பதான் எல்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாரு. நார்மலா வருவார். அவர் வந்து இவங்க பேசிட்டு இருக்கும்போது அவரு பூந்து அவர் அப்படிதான் பாரு, அவர் அப்படி நான் கண்டுக்காது அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லவும் அந்த மாதிரி அவர் தான் ட்ரிகர் பண்றாரு. அந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்லயும் அப்படிதான் இருக்கு. ஆனா ரீல்ஸ்ல என்ன போடுறாங்க, ஒரு அதை மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு இவரை தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடுது. அப்படி ஒரு எப்படி அந்த அந்த சண்டை ஸ்டார்ட் ஆகுது அதை அனலைஸ் பண்ணாம வெறும் அந்த ரீல்ஸ் மட்டுமே பார்த்துட்டு இவர் வந்து இப்படிதான் அப்படின்னு ஒரு ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. எனக்கு என்னன்னா எப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத என்னோடது.